அரசியல் ரீதியாக இங்க இருக்கக்கூடிய அரசை வந்து ஒரு நிர்பந்தத்துல ஆழ்த்தணும்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டது. என்னென்னவோ காரணங்கள் காட்டி இந்த அரசை வந்து ஒரு பிரச்சனைக்குள்ள தள்ளணும்னு பார்த்தாங்க. ஆனா இந்த அந்நிய கைக்கூலிகள் இங்க வந்து அந்த நோக்கத்தை அடைய முடியல. இந்த காக்ரோச் பார்ட்டியில ஃபேக்ட் செக் பண்றவங்க எவ்வளவு பேர் வந்து நிஜமான அதாவது சேர்ந்திருக்காங்க, எத்தனை பேர் போலியான நபர்கள் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 4 மில்லியன் 40 லட்சம் பாட்ஸ் காஷ்மீர்ல. ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ண அந்த டைம்ல காஷ்மீருக்காக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு பூனேல உட்கார்றது இவனுக்கு என்ன ஒரு இது ஏக்கம். சோ இவன் அடிப்படையாவே ஒரு பிரிவினைவாதி, தேச துரோகி. மக்களுக்கு தெரியணும் இது ஜனநாயக சக்தியா இல்ல அயல் நாட்டு சதியா இல்ல உள்நாட்டு சதியா, தேச துரோக கும்பலா, யார் இது பின்னாடி இருக்காங்கன்னு தெரியணும். இல்ல நாளைக்கு இவங்க இது மாதிரி அந்நிய கைக்கூலிகளா மாறுறவங்க நாளைக்கு பாகிஸ்தானுக்கு துணை போனா கூட அதிசயம் இல்லை. அவன் நிஜமாவே தெம்பும் திராணியும் ஆண்மகனா இருந்துதான் இந்தியாவுக்குள்ள உட்காந்து பேசிட்டு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த். இப்போ நம்ம இந்த பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நடந்த பிரச்சனையினால அதே மாதிரி இந்தியாவிலையும் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பண்றாங்களா சார் என்ன? ஆமா, அப்படிதான் நம்ம கருதணும், அப்படிதான் எடுத்துக்கணும். அரசியல் ரீதியாக இங்க இருக்கக்கூடிய அரசை வந்து ஒரு நிர்பந்தத்துல ஆழ்த்தணும்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டது. என்னென்னவோ காரணங்கள் காட்டி இந்த அரசை வந்து ஒரு பிரச்சனைக்குள்ள தள்ளணும்னு பார்த்தாங்க. ஆனா இந்த அந்நிய கைக்கூலிகள் இங்க வந்து அந்த நோக்கத்தை அடைய முடியல. சோ இப்போ சில ஆட்களை வைத்து, அதுவும் இது வேப் என்ன ஊட்டுதுறான்னா 2024 தேர்தல் நடக்கும் போதும் ஜெர்மனி வந்து எதிர்கட்சிகளுக்கு அதாவது ஜெர்மன் தூதர் எதிர்கட்சிகளை சந்திச்சதும் எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாக DW சேனல், ஜெர்மன் சேனல்ல வந்து அதிகமா பிரச்சாரங்கள் பண்ணதும் வந்து நம்ம பார்த்தோம். ஜெர்மனி ஹெவியா இந்தியா அரசுக்கு, அதாவது இப்ப இருக்க அரசு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாங்க இந்தியால. அமெரிக்காவோட நிலைப்பாடு 2024 இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட நிலைப்பாடு எடுத்தாங்க, எப்பவுமே இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். நல்லா பாருங்க, பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய நாடுகள்ல மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லி பார்த்தா இந்தியா தான், பிரிக்ஸ் அமைப்புக்குள்ளேயும். அடுத்து இன்னொரு விஷயம் எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த 5 மாநில தேர்தலும் எல்லா தேர்தலையும், அதாவது 2024 அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் தலைமையில இருக்கிற அரசு வந்து வலிமை இழந்த அரசாக வந்து பார்க்கப்பட்ட அந்த தருணத்துல வரிசையாக அவர்களுக்கு வெற்றிகள். ஹரியானா தேர்தல் முதல் கொண்டு, மகாராஷ்டிரா தேர்தல், இப்போ பெங்கால் தேர்தல், அசாம் தேர்தல். அசாமையாவது விட்டுருங்க, பெங்கால் ஜெயிச்சது, ஹரியானா ஜெயிச்சது, குறிப்பிட்டு இது மகாராஷ்டிரா ஜெயிச்சது. ஏன் ஹரியானா ஜெயிச்சதோட மகத்துவம் அதிகம்டான்னா, அங்க வந்து ஆப் ஒரு பெரிய ஃபேக்டரா இருந்து, காங்கிரஸ் ஒரு பெரிய ஃபேக்டரா இருந்தது. காங்கிரஸ் தான் வரும் அப்படின்ற ஒரு பெரும் நம்பிக்கை இருந்தது. அப்பேற்பட்ட சூழலையும் காங்கிரஸ் வந்து அதிகாரத்துக்கு வர முடியாம திரும்பி ஆட்சியை கைப்பிடிச்சதால இப்ப அதாவது அந்த பார்டர் ஒண்ணு இருக்கு பஞ்சாப்க்கும் ஹரியானாவுக்கும். அந்த பார்டர் மூலமா ஃபார்மர் ப்ரொடெஸ்ட வந்து தூண்டிவிட பார்த்தாங்க. ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் வந்து ஹரியானால என்னைக்கு ஆட்சி மாற்றம் வந்து ஏற்படலையோ, அது திரும்பி பாஜக தக்க வச்சதோ, அன்னைக்கு அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் வந்து மெதுவா அப்படியே அடங்கிடுச்சு. டெல்லியில வந்து என்னைக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி தன்னோட இருப்பு தொலைச்சிக்கிட்டு அவங்க தேர்தல் தோத்தாங்களோ, அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு நீ மிஞ்சி இருக்கிறது பஞ்சாப் மட்டும்தான். அதை தொடர்ந்து இந்த அபிஜித் தீப்கே போட்ட மெசேஜுக்கு அப்புறமா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், அதாவது முன்னாள் டெல்லி முதலமைச்சர், அவர் கோர்ட்ல கேசஸ் சந்திச்சிட்டு இருக்காரு. நான் கோர்ட்டை எதிர்க்கிறேன்றாரு, எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவரு கோர்ட்ல வந்து அவருக்கும் கோர்ட்டுக்கும் ஒரு தனி பஞ்சாயத்தை ஓடிட்டு இருக்கு. இந்த இதுல ஜாகோ ஜென்சி ஜாகோ, அதாவது அப்படியே அடுத்த தலைமுறை வந்து உயிர்கொன்று எழுவீர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தூண்டுறாரு. இது என்னைக்கு இந்த ட்வீட் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, வீடியோ நான் காட்டுறேன் உங்களுக்கு, வேணும்னா வீடியோ போட்டோவை நான் காட்டுறேன். என்னைக்கு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 148 PM மதியம் மே 13, 2026 வந்திருக்கு. இதை தொடர்ந்து
இந்த அபிஜித் என்றவன் வந்து 11:16 PM வந்து முதல்ல போஸ்ட் போடுறான். இதுக்கு முன்னாடியே, அதாவது 1:48 PM வந்து கேஜ்ரிவால் வந்து போஸ்ட் போடுறதுக்கு போஸ்ட் போட்டா மத்தியானத்துல, இவன் இரவு 11 மணி 16 நிமிஷத்துக்கு போஸ்ட் போடுறான். என்ன போஸ்ட்றான்னா, வாட் டஸ் ஆவரேஜ் ஜென்சி திங்க் அபவுட் த மோடி கவர்மெண்ட்? ஆர் யூ ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆர் கன்சர்ன்ட் அபவுட் வாட்ஸ் பீன் கோயிங் ஆன் இன் தி கண்ட்ரி லேட்லி? கிட்டத்தட்ட கேஜ்ரிவாலோட பதிவுக்கு நிகரான பதிவு. இந்த மோடி கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா நீங்க வந்து அடுத்த தலைமுறை என்ன நினைச்சிட்டு இருக்கு, இளைஞர் சமுதாயம் என்ன நினைச்சிட்டு இருக்கு, உங்களுக்கு கோபம் இருக்கிறதா, உங்களுக்கு வந்து இதனால கொஞ்சம் அழுத்தம் இருக்கிறதா, கன்சர்ன், அதான் இதனால உங்களுக்கு என்ன ஒரு பாதிப்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்க அதனால யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட கேஜ்ரிவாலோட பதிவுக்கு நிகரான பதிவு பாஸ்டன்ல போடுறான் அவன். இது எத்தனை மணிக்குடான்னா அதே நாள் இரவு. ஏன்னா அமெரிக்கா வந்து நம்மளுக்கு டைம் டிஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 11:16 PM அவங்க டைமுக்கு, அமெரிக்கன் டைமுக்கு. அப்போ நம்மளுக்கு அது விடிய காலையில இருந்திருக்கும். ஸோ 11:16 PM May 13, 2026 போஸ்ட் ஆகுது. அன்னைக்கு அவனுக்கு இருந்த ஃபாலோவர்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 28,600 ஃபாலோவர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. சரி, அடுத்து லீகல் ரைட்ஸ் அப்சர்வேட்டரின்னு சொல்ற ஒரு அமைப்பு வந்து இந்த போஸ்டுங்க இது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது என்ன தெரிய வந்திருக்கிறான்னா, இந்த பர்டிகுலர் ஆம் ஆத்மி கட்சி சம்பந்தப்பட்டவங்க வந்து இளைஞர் சமுதாயத்தை தூண்ட விதத்துல நிறைய போஸ்ட் போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த அபிஜித் என்னும் நபரே வந்து இதுக்கு முன்னாடி செடிஷன், தேசத்துக்கு எதிராக கருத்து சொன்னதுக்காகவும் தேச ஒருமைப்பாட்டுக்கு எதிராக கருத்து சொன்னதுக்காகவும் கேஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த நபர் revenge would be to deny education to those oppressed you. Revenge would be minorities committing the same atrocities against the oppressors. Revenge would be making the oppressor suffer equally. So இது மாதிரியான போஸ்டுகள் எப்போ வந்திருக்கிறான்னா 11:17 PM February 2, 2024. அதே போல இந்த பேஜ் இந்த அபிஜித் என்னும் நபரோட பழைய ட்ராக் ரெக்கார்டையும் எடுத்து மெதுவா நம்ம தேடி பார்த்தோம்னா, நீட் டு ஸ்டாண்ட் வித் காஷ்மீர், இனி காஷ்மீருக்கு நடப்பது மற்ற மாநிலங்களுக்கும் நடக்கும், ஹுரியத் போன்ற ஹுரியத்தோட சிந்தனைகள், அதாவது பிரிவினை சிந்தனைகளை ஒவ்வொரு மாநிலத்திலும் விதைக்கணும்னு சொல்லிட்டு பேசியிருக்கான் இந்த அபிஜித். இந்த கட்சி, இந்த காக்ரோச் பார்ட்டி, இந்த காக்ரோச் பார்ட்டியில ஃபேக்ட் செக் பண்றவங்க எவ்வளவு பேர் வந்து நிஜமான அதாவது சேர்ந்திருக்காங்க, எத்தனை பேர் போலியான நபர்கள் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 4 மில்லியன், 40 லட்சம் பாட்ஸ். இல்ல மத்த நாட்டை எல்லாமே பாட்ஸ், மத்த நாட்டை சேர்ந்தவர்கள் இல்ல. பாட்ஸ் வந்து அது மனுஷனே இல்ல, மனிதர்களா இருக்கிறவங்க வந்து மத்த நாட்டை சேர்ந்த டர்க்கில இருந்து வரவன், பாகிஸ்தான்ல இருந்து வரவன், பங்களாதேஷ், அதை விட்டுருங்க. பாட்ஸ் மாத்திரமே 40 லட்சம் கிட்ட இருக்கு. சரி, இது போனா போது இதே இந்த நாங்கெல்லாம் காக்ரோச், சொசைட்டல் காக்ரோச் அறிவித்து கொண்ட நபர்கள் யாருன்னு எடுத்து லிஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஆம் ஆத்மி கட்சிக்கு சப்போர்ட் பண்ணவங்க. நெக்ஸ்ட், இது மாதிரி ஒரு மெசேஜ வந்து ஆம்பிளிஃபை பண்றதுக்கு கூகுள்ல போயிட்டு hiddenadda.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல ஓபன் பண்ணி உங்க URL காப்பி பண்ணி உங்களுக்கு எத்தனை லட்சம் லைக்ஸ் வேணும்னு நீங்க வந்து அதுல பண்ணீங்கன்னா அதுவா பூஸ்ட் பண்ணி விட்டுரும் உங்க வீடியோவை. கூகுள் குரோம்ல அது சைட் இருக்கு, வேணும்னா இந்த வீடியோ கூட அது கொஞ்சம் பண்ணி பாருங்க சார் தயவு செய்து. சும்மா சொன்னேன், அப்படி எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. பாக்குறவங்க பாக்கட்டும், நாடு தேவை, இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்தா போதும். இல்ல என்ன திட்டம்னு பாக்குறவங்க பார்த்தாலும் பரவாயில்ல, ஏன்னா ஏசுபவர்கள் வாழ்க, என்ன ஏசுறவங்க கூட நல்லா இருக்கட்டும். சோ இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு விஷயத்த உங்களுக்கு காட்டுறேன். இந்த நபர் மேல செடிஷன் சார்ஜ் கேசஸ் பெண்டிங் இருக்கு. இந்த கட்சி, அதாவது சோகால் இந்த காக்ரோச் பார்ட்டியில யார் யார் முக்கியமான, நாபில் ஷேக், ஓகே, அபிஜித் தீப்கே, இன்னொரு ஆள் யாரோ மேகானந்த், அந்த ஆள் இதுல இருக்கா. சோ இவங்க எல்லாம் தான் இத வந்து ஸ்டார்ட் பண்ண இது லிஸ்ட்ல இருக்காங்க. இந்த அபிஜித்தோட அக்கௌண்ட்ல வந்து எடுத்து பார்த்தா இவன் வந்து அதாவது எல்லாரும் லீகல் ரைட்ஸ் அப்சர்வேட்டரி அவங்களோட இது வெப்சைட்ல இருந்து நம்ம 6 ஆகஸ்ட் 2019
வந்த இன்ஃபர்மேஷன், இது நியூஸ் ஐட்டம். இப்பயும் நீங்கள போய் தேடலாம், லீகல் ரைட்ஸ் அப்சர்வேட்டரி. அதுல போய் தேடணும்னா கம்ப்ளைண்ட் லாட்ஜ்ட் அகேன்ஸ்ட் பூனே ஆப் லீடர் ஃபார் ஸ்ப்ரெட்டிங் லைஸ், ப்ரொவகேட்டிவ் ஃபால்ஸ் ப்ராபகண்டா அண்ட் ஹுரியத் ஸ்டைல் செப்பரேட்டிசம். பொய்யான தகவல்களையும் ஹுரியத் பேசும் பிரிவினைவாதத்தையும் பேசியதற்காக பூனே போலீஸ் அவர் மீது செடிஷன் சார்ஜ், தேச துரோக குற்றம் வழக்கு பதிவு செய்துள்ளது. போலீஸ் கமிஷனர் பூனே monitoring online and offline activities of Pune-based political activist named Abhijit Dipke, Aap Party, bracketல. இது நான் உங்களுக்கு வேணும்னா அனுப்புறேன். Who is spreading provocative content, fear and misconception about Kashmir and made trouble social harmony. காஷ்மீருக்கு எதிரான கருத்துக்கள். எப்ப பாருங்க, ஆகஸ்ட் 6, 2019 ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ரிமூவ் பண்ண அதே டைம் காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ண அந்த டைம்ல காஷ்மீருக்காக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு பூனேல உட்காந்துறது இவனுக்கு என்ன ஒரு இது ஏக்கம். சோ இவன் அடிப்படையாவே ஒரு பிரிவினைவாதி, தேச துரோகி. ஹுரியத்தை சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கான், பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கான். This rascal has towed Pakistani line and what is the connection between him and the Aam Aadmi Party is well established. ஊருக்கே தெரியும் இவனுக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு இருக்கிற லிங்க் என்னன்னு சொல்லிட்டு. இந்த லெட்டர் வந்து உங்களுக்கு பூனே கமிஷனருக்கு எழுதின லெட்டர் வந்து உங்களுக்கு அப்படியே அனுப்புறேன் நான் உங்களுக்கு. நீங்க தயவுசெய்து இந்த லெட்டரை போடணும். போடாம விட்டீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு என்ன சொல்றது பிரிவினைவாத சக்திகள் வந்து அவனை ஹீரோ ஆக்கிடுவாங்க. அது நடக்கக்கூடாது. நான் உங்களுக்கு இப்ப இந்த தருவாயில அனுப்புறேன். நீங்க தயவுசெய்து முடிஞ்சா இதையும் சேர்த்து போடுங்க. இப்படிப்பட்ட தேச துரோகிகள் ஏன் வந்து இந்தியாவுக்குள்ள இருந்து இந்த இவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்காம அந்நிய நாட்டு அமெரிக்கால போயிட்டு அமெரிக்காவோட கைக்கூலிகளை செயல்படுறாங்கன்னு சொல்றதுக்கான ஒரு முன்னுதாரணமா இதை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இந்த பேஜ அபிஷியலா வந்து ஒரு கட்சி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அபிஷியலாவே பெங்கால்ல தோத்து போன கட்சி. ஓ, திரிணாமுல் காங்கிரஸா? நான் வேணும்னா அது அந்த போட்டோவும் உங்களுக்கு அனுப்புறேன். ஏன்னா மக்களுக்கு தெரியணும் இது ஜனநாயக சக்தியா இல்ல அயல் நாட்டு சதியா இல்ல உள்நாட்டு சதியா, தேச துரோக கும்பலா, யார் இது பின்னாடி இருக்காங்கன்னு தெரியணும். இல்ல நாளைக்கு இவங்க இது மாதிரி அந்நிய கைக்கூலிகளா மாறுறவங்க நாளைக்கு பாகிஸ்தானுக்கு துணை போனா கூட அதிசயம் இல்லை. நீங்க கடைசி கேள்வியை வைங்க, நான் வேணாம் சொல்ல. கோபத்தின் உச்சியில இருக்கேன் நான். அவன் நிஜமாவே தெம்பும் திராணியும் ஆண்மகனா இருந்துதான் இந்தியாவுக்குள்ள உட்காந்து பேசியிருந்தேன். இத வந்து தமிழ்நாட்டுல ஒரு நடிகர் ஆந்திரால ராமருக்கு அகேன்ஸ்டா பேசி வாங்கி கட்டிக்கிட்டு இப்போ ஆந்திரா தெலுங்கு படத்துல நடிக்க முடியுமா நடிக்க முடியாதான்ற சூழ்நிலை மாட்டிட்டு இருக்க ஒரு நடிகர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்காரு சார். காக்ரோச் ஐஸ்கிரீம். காக்ரோச் ஐஸ்கிரீம்னா சாப்பிட்டோம் எது வேணாலும் சாப்பிட்டோம். அது அவரோட தனி மனிதனோட உரிமை. அதை நான் கேள்வி கேட்க விரும்பல. என்ன பிரச்சனைடான்னா நிஜ லைஃபுக்கும் சினிமா லைஃபுக்கும் வித்தியாசம் தெரியாம எல்லாத்துலயுமே நடிப்பு தான் உலகம்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிற ஆசாமிகளை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ லெஸ் செட் த பெட்டர் அபவுட் சச் இண்டிவிஜுவல்ஸ். நடிகரா நல்ல நடிகரான்னா ஓகே, நடிப்புல கொஞ்சம் திறமை இருக்கிற நடிகர் நல்ல நடிகர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்காரு. அதுக்கன்ட்டு நிஜ லைஃப்லயும் விருது கிடைக்கும்னு சொல்லிட்டு இது மாதிரி நடிச்சா எப்படி கிடைக்கும்? சொல்லுங்க. அவர் எக்ஸ் தளத்துல அவர் பதிவிட்டு இருக்கிற பதிவை வந்து உங்களுக்கு அனுப்புறேன். இவங்க எல்லாம் வந்து நிஜமாவே நாட்டுக்காக போராடுறவங்க, இவங்க சமூக அக்கறை கொண்ட நபர்கள். காஷ்மீர் பிரிவினைவாத சக்திகளோடு இவங்க கை கோக்குறாங்க. ஆனா இவங்க வந்து இங்க நடிக்கிற படங்கள்ல ராணுவ வீரராகவும் ராணுவ அதிகாரியாகவும் போலீஸ் முக்கியமான பொறுப்புல இருக்கிறதாகவும் நடிக்கிறது. அமெரிக்கா ஏன் இது செய்து, ட்ரம்ப் ஏன் இதை செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன பிரிக்ஸ் பிரச்சனை வந்து நான் ஒன்னு குறிப்பிட்டேன். இந்தியா வந்து இருக்கிறதே ஜனநாயக நாடுகள்ல பிரிக்ஸ்ல முக்கியமான நாடு வந்து இந்தியா. மற்ற நாடுல ஜனநாயகம் இல்லைன்னா ஆமா இல்ல. யுஏஇ ஜனநாயக நாடு இல்ல, அங்க தேர்தல் எல்லாம் ஒன்றும் இல்லை. அரசு குடும்பங்களிடையே ரொட்டேட் ஆகும், அவ்வளவுதான் பதவிகள். ஈஜிப்ட் வந்து இன்னிய வரைக்கும் அப்துல்லா சிசி காலம் தவிர்த்து மற்ற டைம் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ராணுவ ஆட்சி கீழே தான் இருந்திருக்கு. ஹைபிரிட் ராணுவ ஆட்சி ஈஜிப்ட்ல இருக்கிறது. லெஸ் செட் த பெட்டர் அபவுட் சைனா, ஒன் பார்ட்டி ரூல். ரஷ்யாவை பத்தி நான் சொல்ல விரும்பல. எலெக்ஷன் நடக்குது அங்க, ஆனா இந்தியாவோட மக்கள் தொகைக்கு நிகரான மக்கள் தொகை இல்லை. எப்படி எலெக்ஷன் நடக்குது, எப்படி புட்டின் ஜெயிக்கிறார் என்பதை வந்து நம்ம பரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. அது நம்ம தேவையும் இல்லை. சொல்றவங்க வேணும்னா சொல்லலாம், ஏன் அதை பத்தி மாத்திரம் பேச மாட்டேங்கிறேன்ட்டு. ஏன்னா ரஷ்யா எனக்கு நண்பன். ஸோ நட்பு ரீதியாக, நட்பின் காரணமாக பல விஷயங்களை வந்து நம்ம கண்ணு காணாத மாதிரி போனாதான் அது நட்பு. தட்ஸ் கால்ட் என்லைட்டன்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து as long as it serves, why should we bothered about other things? மற்றதை பத்தி நம்ம ஏன் கவலைப்படுவானே?
அதை பத்தி நம்மளுக்கு தேவையில்லை. அவங்க நாட்டு மக்கள் அவங்க பிரச்சனையை அவங்க தீர்த்துப்பாங்க. ரஷ்யா வந்து ஒருவேளை சோவியத் யூனியன் இருந்த காலத்துல இந்திய அரசியல்ல அவங்க தலையீடு இருந்திருக்கு, அது ஒத்துக்கிறேன். அது சோவியத் யூனியன் உடைந்த பிற்பாடு நேரடியாக இங்க இருக்க அரசியல் கட்சிகளை இன்ஃபுளுயன்ஸ் பண்ற விதத்துல ரஷ்யா நேரடியான தலையீடுல ஈடுபட்டது இல்ல. அமெரிக்கா ஈடுபட்ட அளவுக்கு, ஏன் இன்னும் சொல்ல போனா ஜெர்மனி ஈடுபட்ட அளவுக்கு. முதல்ல வெளிநாட்டுல இருந்து இது மாதிரியான போஸ்டுகளையும் இந்த சோசியல் மீடியா மூலமாக இந்தியாவுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியை தூண்ட வேண்டும் என்ற சிந்தனை இருக்கிறவங்க அவங்க மேல யூஏபிஏ போடணும்ன்ற. ஓகே சார். சார் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுறேன் சார். அதாவது அமெரிக்காவோட பிரசிடென்ட் இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் பேசுறாரு, இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டா பேசுறாரு, சரிங்களா? அந்த டைம்ல நீங்களும் சரி மற்ற எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா, அவர் என்னங்க அவர் பேசிட்டு போறாரு, அவர் சும்மா இஷ்டத்துக்கு பேசுவார் அப்படின்ற ஒரு கருத்து. ஓகே, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்கால இருந்து செயல்படுது, எங்க இருந்தா செயல்படுறாங்க. ஓகே, அது ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் கேம்பெயினா கூட நம்ம வச்சுக்கலாம்ல, ஓகேங்களா? அந்த ஆன்லைன் கேம்பெயினுக்கு இங்க இருக்கக்கூடிய நீங்களும் சரி மற்றவர்களும் சரி பாரதிய ஜனதா பார்ட்டியும் சரி ஏன் இந்த அளவு கொந்தளிக்கிறீங்க? சிம்பிளா தூக்கி போட்டு ஒரு பிரசிடென்ட் பேசினாவே தூக்கி போட்டு போறீங்க. ஒரு ஆன்லைன் கேம்பெயின் பண்றதுக்கு ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? அப்ப இந்தியா என்ன அந்த அளவுக்கு வீக்கா இருக்கா என்ன? நம்ம பிரச்சனை எங்க வருதுன்னா, இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அந்த ஆன்லைன் கேம்பெயினுக்கு வந்து பலம் கொடுக்கிறது. கொடுக்கட்டும் சார், கொடுத்துட்டு போறாங்க. அதனால என்ன பாஜகவுக்கு பாதிப்பு வரப்போதா, இந்தியாவுக்கு பாதிப்பு வரப்போதா? ஒண்ணுமே கிடையாது. பாஜக சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, இந்திய இறையாண்மை சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்து வெறும் பாஜக வந்து தேர்தலை தோற்கடிப்பதும் தோற்கடிக்காமல் போவதும் அந்த கட்சியோட பலத்தை பொறுத்தும் மக்களின் எண்ணத்தை பொறுத்தும் இருக்கும். ஆனா இந்திய இறையாண்மையை கேள்வி கேட்பதும், இந்தியா அரசியல் சாசன சட்டத்தை கேள்வி கேட்பதும், இந்தியாவோட அமைப்புகளை கேள்வி கேட்பதும் இதை நம்ம ஏத்துக்க கூடாது. அது கடைசியில ஜனநாயகத்தை கேள்வி கூத்த மாதிரி தரும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில இருக்கலாம், நாளை காங்கிரஸ் ஆட்சியில வரலாம், அதுக்கு அடுத்தபடி இன்னொரு கட்சி ஆட்சியில வரலாம். அப்ப ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொருத்தரும் வந்து இது மாதிரி வெளியில இருந்து நம்ம நாட்டுல யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்ட்டு இது மாதிரி ஒரு அணுகுமுறையை ஆரம்பிச்சாங்கடான்னா அப்ப நம்ம நாட்டின் ஜனநாயகம் என்ன ஆகும்? இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் கோர்ட்டின் மீது நாம் வைத்துக் கொண்டிருக்கிற நம்பிக்கை, 150 வருடம் இருந்த ஒரு கோவில் சர்ச்சையை வந்து கோர்ட் மூலம் தான் தீர்வு பார்த்தோம். காஷ்மீருக்கு எதிராக கோர்ட்டுக்கு சென்ற போதும், காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 நீக்கின போதும் கோர்ட் வரைக்கும் சென்று அது சரியா தவறானா கோர்ட் வந்து அதுக்கு கோர்ட்டும் வந்து சரி, பார்லிமெண்ட் எடுத்த முடிவு சரி என்று தான் சொல்லியிருக்காங்க. சோ இவங்க கோர்ட்டை அணுகும் ஒவ்வொரு முறையும் இவர்கள் தோர்த்த பிற்பாடு இன்று கோர்ட்டையே குறிவைக்கிறார்கள். பங்களாதேஷிகள் வந்து ஓட்டு போடுவதை தடுப்பதற்கு சர் எடுத்துட்டு வந்தாங்க. அது இல்லாம மற்ற மாநிலங்கள்ல அத ஓட்டை வந்து சீரமைக்கிறதுக்கும் அதுல யார் விட்டு தேவையில்லாத பேர்கள் இருக்குன்னா அதை வந்து எடுத்து விடுறதுக்கும் அதுக்கான பணிகள் எடுத்தாங்க. ஏன் தமிழ்நாட்டிலே பல பேர் வந்து வெளிநாட்டுல இருந்து அவங்க பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அவங்க பாஸ்போர்ட் வந்து மற்ற நாட்டு பாஸ்போர்ட் வச்சுட்டு இங்க வந்து தேர்தலில் ஓட்டு போட்ட சம்பவங்கள் சில அரங்கேறி இருக்கு. சில கைதுகளும் நடந்திருக்கிறது இமிகிரேஷன் அத்தாரிட்டிஸால. வெறும் ஒரு சில ஓட்டுகளாலேயே என்ன பெரிய மாற்றம் வந்துருமான்னு கேட்காதீங்க. சிவகங்கை மாவட்டத்துல ஒரு தொகுதியில ஒரு அமைச்சர் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துள்ளார். அந்த ஒரு ஓட்டு ஒருவேளை வெளிநாட்டுல பாஸ்போர்ட் வச்சுட்டு இருக்கிற ஒரு நபர் இங்க இருந்து வாக்களிச்சிருந்தா அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இந்தியால வந்து பாகிஸ்தான் மாதிரியோ இல்ல சில நாடுகள் மாதிரியோ 2 நாட்டுல சிட்டிசன்ஷிப் வச்சுட்டு இருக்கிற இது ரைட் இல்ல. ஒண்ணு இந்தியா இல்ல இன்னொரு நாடு, நீ போன நாடு எப்ப இந்தியன் பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்றாங்களோ அப்பயே அவங்களோட வாக்குரிமையும் அவங்களோட இந்த நாட்டின் குடிமகன் என்ற அந்த அருகதையும் அவங்க இழந்துடுறாங்க. குடியுரிமை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் ஓட்டுரிமை இருக்கு. குடியுரிமை இல்லாதவங்க எல்லாம் ஓட்டு போட ஆரம்பிச்சாங்கன்னா அப்ப இந்த நாட்டோட தேர்தலை கேலி கூத்த மாறிடும். புரியுதுங்களா? இப்போ குறி வச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்க, எலெக்ஷன் கமிஷனை, கோர்ட், சுப்ரீம் கோர்ட். அதுவும் என்ன சட்டத்துக்கு கீழே? தீவிரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டுமா? அப்போ ஹுரியத் கான்பரன்ஸ் போன்ற பிரிவினைவாத சக்திகளை எதுக்கு அவங்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கலாமா? அர்பன் நக்சல்களுக்கு என்ன கொடுக்கலாம்? பத்மபூஷன் கொடுக்கலாமா? அந்த சிந்தனை எங்கிருந்து விதைக்கப்படுது? அந்நிய மண்ணில் இருந்து. இந்த நபர் ஏன் வந்து வெளிநாட்டுக்கு ஓடி போக வேண்டிய தேவை ஏற்பட்டது? இப்படிப்பட்ட நபருக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி கேம்பெயினை வந்து ரன் பண்ணக்கூடிய இங்க இருக்கக்கூடிய மீடியா சேனல்கள் செய்யும் வேலை என்ன? ஃப்ரீ பிரஸ்ன்ற பேர்ல இந்தியால இன்னும் ஃப்ரீ பிரஸ் தான் இருக்கு. சைனா மாதிரி எல்லாம் இவங்க மேல ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு நபர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்கு இவங்க ஏன் வந்து முட்டு கொடுக்குறாங்க?
ஓகே சார். பட் இப்ப அப்படி பார்த்தாலுமே ஓகேங்களா, இந்த சின்ன ஒரு ஆன்லைன் கேம்பெயினால தெம்மாத்தூண்டு ஒரு 2 கோடி பேர் ஓகே ஜாயின் பண்ணிட்டு போறாங்க. அது ஒரு பிரச்சனை இல்ல. இது சின்ன பாட்டா ஆன்லைன் கூட இருக்கலாம் சார். கேம்பெயின் இருங்க. நீங்க சொன்ன அந்த கேள்விக்கு இது சின்ன ஆன்லைன் கேம்பெயின் வெறும் இந்தியர்கள் மட்டுமே குறிவைத்து செய்யப்பட்டிருந்தால் பரவாயில்ல. இதுல வந்து பாகிஸ்தானியர்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க, பங்களாதேஷிகள் இன்வால்வ் ஆயிருக்காங்க, டர்க்கி நாட்டை சேர்ந்தவர்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இது எப்படி சின்ன ஆன்லைன் கேம்பெயினா பார்ப்பீங்க? இவங்க வந்து போடுறத நியூஸ் சேனல் உட்பட நீங்களே என்ன சொல்றீங்க? 2 கோடி பேர், 2 கோடி, இதுல 2 கோடியில எத்தனை வந்து இந்தியர்கள்? ஓகே சார். அப்படி இருந்தா தூக்கி போட்டு போயிரலாமே சார். நீங்க கொந்தளிக்க தானே இன்னும் மேற்கொண்டு சப்ஸ்கிரைபர் ஏறிட்டே போயிட்டு இருக்காங்க. சார் நான் என்ன சொல்றேன், கொந்தளிக்க சப்ஸ்கிரைபர் ஏறுது. அந்த சப்ஸ்கிரைபர்லயே நான் வந்து எவ்வளவு வந்து பொய்ன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்தேன். நான் என்ன சொல்றேன், இந்த நியூஸ் சேனல் கவர் பண்ணாம விட்டுறலாமே. இங்க இருக்கிற நடிகர்களும் இங்க இருக்கிற பெரும்புள்ளிகளும் இதை பத்தி பேசாம விட்டுறலாமே. இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் பாரதிய ஜனதாவை எதிர்க்க முடியாத காரணத்தினால் இது போன்ற அமைப்புகளுக்கு அவங்க வந்து ஆதரவை கொடுக்காம நிறுத்திடலாமே. இங்க தானே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. சார், அவாய்டிங் இஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் இட். அரசு இது வரைக்கும் டைரக்டா நேரடியா இது வரைக்கும் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வந்து ஹோம் மினிஸ்டர் கிட்ட இருந்தோ இல்ல பிரதமர் கிட்ட இருந்தோ எந்த மாநில சீஃப் மினிஸ்டர் கிட்ட இருந்தோ இல்ல பாஜக எம்பி கிட்ட இருந்தோ வரல. ஆனா எதிர்கட்சி எம்பிகள் கிட்ட இருந்து, குறிப்பிட்டு ஒரு கட்சியின் எம்பிகள் கிட்ட இருந்து, ஒரு கட்சி இல்ல 2 கட்சி இவங்க கிட்ட இருந்தா அதிகமா ஏன் அந்த பார்ட்டியோட இதுக்குள்ள இன்டராக்ட் பண்ண வேண்டிய தேவை 2 எம்பிகளுக்கு, எதிர்கட்சி எம்பிகளுக்கு எதுக்கு தேவைப்பட்டது? அது பெங்கால் தேர்தல் முடிவுக்கு அப்புறமா இது நடந்திருக்கிறது. எதற்காக ஏற்பட்டது? இந்த கட்சி அந்த பர்டிகுலர் நபரோட ட்வீட்டுகளை மிரர் பண்ணி பார்த்தா இங்க ஒருத்தர் போடுற ட்வீட்டை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அவர் கோர்ட்ல கேசஸ் சந்திச்சிட்டு இருக்காரு. எதனால? ஏன்? புரட்சி தலைவர் சொன்ன மாதிரி ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு வரும். நான் என்ற மனிதன் வாழ்ந்த நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்த சரித்திரம் இல்லை என்னன்னு வரும். இது 1000ல் ஒருவன்ல. அது மாதிரி ஏன் என்ற கேள்வி நீங்க கேட்டு பாருங்க. அதுக்கான பதில்கள் உங்ககிட்ட இருக்கான்னு தேடி பாருங்க. கண்மூடித்தனமா சோசியல் மீடியாவை நம்பி உங்க வாழ்க்கையையோ இல்ல உங்க அடுத்த 5 வருடங்களையோ இல்ல 10 வருடங்களையோ இல்ல இந்த நாட்டோட தலையெழுத்தையோ நீங்க பறி கொடுத்துறாதீங்க. யூனிஸ் மாதிரி நாளைக்கு அபிஜித் தீப்கே வந்து எடுத்துட்டு வந்து இந்தியாவோட பிரதமர் ஆக்குறதுக்கு ஒரு இது சதி நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. இந்த நாட்டோட அரசியலையும் இந்த நாட்டோட தேர்தலையும் இந்த நாட்டோட ஜனநாயக சக்தியையும் இந்த நாட்டோட அரசியல் கட்டமைப்போட ஒரு பலத்தையும் பலவீனமாக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. இங்க மக்கள் வந்து அது யாராக இருந்தாலும் மக்கள் ஓட்டு போட்ட அப்புறம் அது ரீல்ஸ் மூலமா வந்தாங்களோ இல்ல ரியல்ஸ் மூலமா வந்தாங்களோ, உண்மையாகவே மக்கள் அவர்களை தேர்ந்தெடுத்தாங்களோ இல்ல ரீல்ஸ் மூலமா தேர்ந்தெடுத்தாங்களோ, அவங்க ஆட்சிக்கு வந்த அப்புறம் அவங்களை மதிக்கிறது இந்த நாட்டின் ஜனநாயக பண்பாடு. இந்த பண்பாடையே கேள்வி கேட்கும் விதமாக இளைஞர் சமுதாயத்தை தெருவில் வந்து போராடுன்னா இன்னைக்கு ஐரோப்பிய மக்கள் மீடியன் ஏஜ்னா அங்க இருக்கக்கூடிய சராசரி வயது வந்து 45. இந்தியாவோட வயது 29. அதாவது மீடியன் ஏஜ்னா ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் இந்தியா 29. இந்த 29 வயது இருக்கக்கூடிய மக்கள் அதிகம் இருக்கிற நாடு இந்தியாவா இருப்பதனால இந்த நாட்டோட வளர்ச்சி பாதையை தவிர்க்கணும்னா முதல்ல ஜனநாயகத்தை தவிர்க்கணும், சிஸ்டமை தவிர்க்கணும். மொழியின் பேராலையும் இனத்தின் பேராலையும் மதத்தின் பேராலையும் இங்க பிரிவினைகளை உண்டாக்கணும். அதுக்கு அடுத்த தலைமுறையை ஊன்றுகோலா வச்சு பண்ணா ஈஸி. அதற்கான முன்னேற்பாடுகள் தான் இதெல்லாம். சோ இதை எதிர்க்க வேண்டியது உங்களோட கடமை, என்னோட கடமை. எதிர்க்க தவறினால் அபிஜித் தீப்கே போன்ற தேச துரோக குற்றவாளிகளுக்கு நாம் உடந்தை அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட தேச துரோக குற்றவாளிகளுக்கு துணை செல்லும் கட்சிகள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அவர்கள் எண்ணத்தை. அவங்க இந்தியால ரிலவெண்டா சரி, இப்போதைக்கு அவங்க நடிக்கலாம், நடிப்பு ஒரு நாள் அம்பலமாகும், மக்கள் கேள்வி கேட்பாங்க. இந்த நாட்டு மக்கள் இந்த ஜனநாயகத்தின் மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அசைக்க முடியாதது. நாம ஒன்றும் பாகிஸ்தான் இல்ல, அதுக்காக நம்மள ஸ்ரீலங்கா ஆக்கிட முடியும் ஒரு அபிஜித் தீப்கேவாலியோ இல்ல அவன் பேர் என்ன துருராத்தி ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படின்வாங்க அவனை கிண்டலா. ஜெர்மன் காக்ரோச் இல்ல, ஜெர்மன் ஷெப்பர்ட். அவன் ப்ரூஃப் இல்லாம குழைப்பான் நிறைய. அவனுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய தேவை. இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட அவங்கள பத்தி நான் எதுலயுமே பேசினது இல்லை. ஏன்னா நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. இப்ப இவனுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா இவனோட பேக்ரவுண்ட் வந்து ஒரு மோசமான ஒரு பிரிவினைவாதன சிந்தனை கொண்ட பேக்ரவுண்ட். இவன் எடுத்திருக்கிற முயற்சி வெறும் இவனா எடுத்த முயற்சியா இல்ல மத்த நாட்டின் சதியா? எந்த நாட்டின் சதி? குறிப்பிட்டு அவன் இருக்கக்கூடிய நாடோட அமைப்புகள் வந்து இவன் கூட கை கோர்த்திருக்கின்றா அப்படின்னு எடுத்து பார்க்கணும் நம்ம. எனக்கு வந்து எது பிரச்சனையா இருக்குன்னா டர்க்கி ஏன் இதுல அதிகமா மூக்க நுழைக்குது? ஷாஹீன்பாக் ப்ரொடெஸ்ட் வந்து அவங்க எடுத்துட்டு வந்தாங்க, சிஏஏ என்ஆர்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது
இட் ஹேட் இட்ஸ் ஓன் டெத். அதுவா அணைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபார்மர் ப்ரொடெஸ்டர் அதுவா அணைஞ்சிருச்சு. ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு செங்கோட்டையில தேசிய கொடியை கீழே இறக்கிற முயற்சி வரைக்கும் போய் எடுத்தாங்க அதுல. அதுக்கப்புறம் தான் இவங்க பஞ்சாப் மாநிலத்தை பிடிச்சாங்க. சோ இப்போ இன்னொரு நவீன முயற்சியா ஒரு நீட் எக்ஸாம வந்து மேற்கோள் காட்டி இவங்க எடுக்க பாக்குறாங்க. நீட் எக்ஸாம்ல நடந்திருக்கிற தவறுகளை சரி செய்வதற்கு அரசு அதற்கான விஷயங்களை கையில் எடுக்க வேண்டும். கோர்ட் அதற்கான தக்க நடவடிக்கை எடுப்பாங்க. எடுக்காம எல்லாம் விட மாட்டாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் உட்கார்ந்துட்டு இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்கள் பரப்புபவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஆதாரமாவோ இல்ல இது ஒரு கருவியா மாறக்கூடாது அவங்க கையில, நாட்டுக்கு எதிரான சிந்தனையை தூண்டுறதுக்கு. அடுத்த தலைமுறை ரோடுக்கு வந்து போராடுறதுக்கும் அடுத்த தலைமுறையோட உயிர்களை வந்து இவர்களின் எண்ணத்துக்காகவும் இவர்களின் அரசியல் தேவைக்காகவும் பலி கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? 18 வயசு 20 வயசு 21 வயசு 23 வயசு பசங்க வந்து நாளைக்கு ரோட்ல வந்து போராடணும்னு இவங்க நினைக்கிறாங்க. This should not be allowed. ஒரே ஒரு விஷயம் கடைசியா சொல்லிக்க விரும்புறேன். எதிரிக்கு மன்னிப்புண்டு, துரோகிக்கல்ல. பாகிஸ்தான் நமது எதிரி. அவன் இது பண்றான்னா அது இயல்பு. இது போன்ற நபர்கள் துரோகிகள். துரோகியை மன்னிக்க முடியாது. அதனால்தான் தேச துரோகம் அப்படின்றோம். செடிஷன் என்ற சார்ஜை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்ப இருக்க பாரதிய நியாய சன்னிதால செடிஷன் இல்ல, ட்ரீசன் இருக்கு. செடிஷன்ன்றது பிரிட்டிஷ் காலத்து சட்டம், அரசருக்கு எதிராக நடத்திய செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில அரசர் இல்லாதனால செடிஷன் இல்ல, ட்ரீசன் இருக்கு, தேச துரோக குற்றம் இருக்கு. இது தேச துரோகம். துரோகிகளுக்கு மன்னிப்பு இருக்கக்கூடாது. முடிஞ்சா தேர்தலை சந்திச்சு இந்த நாட்டோட அரசியல் சாசன சட்டத்துக்கு நான் வந்து முழுமையா கட்டுப்பட்டவனாகவும் அதை காப்பாற்றுற தன்மையோடும் நடந்து கொள்வேன் நீங்க எடுக்கிற சத்திய பிரமாணத்துக்கு அத மனசுல வச்சுட்டு நடந்துக்க முடிஞ்சா நடந்துக்கோங்க. முடியலையா, உங்களுக்கு பக்கத்து நாடுகள் பல நாடுகள் இருக்கு. இதுதான் என்னோட கடைசி கருத்து. ஓகே சார். நன்றி. ஜெய்ஹிந்த் சார். நன்றி ஜெயின்.